பரிசுத்த திருத்துவ தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள். மத்தேயு 19ஆம் அதிகாரம். சிறு பிள்ளைகளாகிய எங்களை உம்மிடத்திற்கு வர இடம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்திற்கு உடையவர்களாக இருக்கும்படிக்கு எங்களை சிறு பிள்ளைகளாக மாற்றுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல போதகராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த இரத்தமாகிய நன்மையினால் நித்திய ஜீவனை அடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் ஒருவரே நல்லவராயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவனில் பிரவேசிக்க கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வழிநடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற கற்பனையிலே நிலைத்திருக்க செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல எங்களையும் பூரண சர்க்குணராயிருக்க கற்றுக் கொடுத்து வழிநடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்றும்படிக்கு பரலோகத்தில் எங்களுக்கு பொக்கிஷம் உண்டாக வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இரட்சிப்பு உண்டாகும்படி தேவனால் எல்லாம் கூடும் என்று அறிவை போதித்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். மறுஜென்ம காலத்தில் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயிர்த்தெழுந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று தம்மை பின்பற்றின சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். உமது நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனுக்கு நூறத்தனையாகவும் நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் நிமித்தமும் அக்கிரமத்தின் நிமித்தமும் மீறுதல்களின் நிமித்தமும் பிந்தினோராய் இருக்கிற எங்களை உம்முடைய இரத்தத்தினால் முந்தினோராய் அழைத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம்.